ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அஜயாஸ் வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம செகண்ட் எபிசோட் ஆஃப் உறவே உயிரை தான் பார்க்க போகிறோம். அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து கேட்ரிங் வேஷம் போட்டு வந்திருக்கான்ல, அவனை தேடி ஷாலினி போய் பேசுகிறாங்க. இப்போ சங்கீத் நடக்குது, ஏதாவது சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் சொல்கிறேன், என்னையே ஃபாலோ பண்ணு, நீங்கள் எஸ்கேப் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தா பாட்டிமா இருக்காங்கல்ல, அம்சவேணி, அவங்க வந்து ஒரே குஷியாக அவங்களோட மருமகள் எல்லாருக்கும் சாரீ வாங்கி வச்சு கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தராக. இவங்க தான் சிந்துஜா. இன்னொருத்தவங்க வந்து சாந்தி. இவங்களுக்கு குழந்தை இல்லை, அதை ஒரு மாதிரி குத்தி காட்டுறாங்க. அப்புறமா தேர்டு தான் நம்மளோட பத்மாவதி, ஷாலினியோட அம்மா. அவங்களுக்கும் இவங்களுக்கும் செட் ஆகாத மாதிரியே காட்டுறாங்க. இவங்க சொல்கிறாங்க கொடுக்கும்போதே, இது உனக்கு பிடிக்காது தான், ஆனால் நான் வாங்கி கொடுக்குறேன்ல, ஸோ நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா ஷாலினியோட அப்பா இருக்காங்க இல்லை, அவங்க வெளியே எங்கேயோ பிஸ்னஸ் விஷயமாக போகிறாங்க. அதுக்கு வந்து ரவியோட அப்பா தான் டிரைவராக போகிறாங்க. ஸோ ரவிக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, நான் வெளியே போகிறேன், கல்யாணத்தை பத்திரமா நடத்தி வைக்கிறது உன் பொறுப்பு, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாருன்னா அவங்க அப்பா கூட பத்திரமா போயிட்டு வந்துடுவேன் அப்படின்றாரு. இன்றைக்கி சங்கீத்தில் ஸோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எல்லாரும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. தேவராஜ் வந்து ஷாலினியும் கூப்பிடுறான், ஷாலினியும் டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்கிறாங்க, பட் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு ரவி வந்து ஷாலினியை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கான், அழகாக இருக்கான்னு. ஷாலினி வந்து நான் எப்படி ஆடினேன் அப்படின்னு கேட்டால் ரவி உடனே நல்லாவே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிடுறான். அப்போ ஷாலினிக்கு வந்து ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா கௌரி தான். கௌரி பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஷாலினி வந்து ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. பின்னாடி ரவி நிற்கிறான். ரவி வந்து அவனுக்கு டவுட் வந்துருச்சு, நீ ஏதோ மறைக்கிற என்ன அப்படின்னு கேட்குறேன். இல்லைன்னு ஷாலினி சொல்லியும், இல்லை வேர்க்குது, எல்லாருக்கும் குளிர் தான், நான் உனக்கு மட்டும் ஏன் வேர்க்குது அப்படின்னதும் ஷாலினி சொல்கிறேன், இல்லை ஹெவியாக ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஜுவல்ஸ் போட்டிருக்கேன், அப்போ வேர்க்க தான் செய்யும், நீ பேசாத, வெளியே போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுருவான். ஆனாலும் ரவிக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இவ ஏதோ மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா மாதேஷ்க்கும் சிந்துஜாக்கும் சண்டை. ஏன்னா அந்த பொண்ணு யார், ஏன் ஃபோன் பேசுகிற அப்படி சொல்லிட்டு. அப்போ தான் தேவராஜ் வரான். என்னப்பா, நீங்கள் வந்து ஃபோன் வாங்கி கொடுத்தா நான் என் நம்பர் கொடுக்க போகிறேன், நீங்கள் ஃபோன் வாங்கி தரல, அதனால நான் உங்கள் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிண்டல் பண்ணிட்டு போயிடுறான். சங்கீத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க. என்னென்னா பிரதீப் வர்சஸ் மற்ற கசின்ஸ் எல்லாரும். இந்த ஜூஸ் எல்லாம் யார் ஃபஸ்ட் குடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னருன்ற மாதிரி. ஆப்வியஸாக பிரதீப் தான் வின் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அவன் தான் வின்னும் பண்ணுவான். எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. ஆனால் கௌரியும் ஷாலினி மட்டும் சேடாக இருக்காங்க. எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கு. கௌரி தனியாக நிற்கிறாங்க. சரி இப்போ போகலாமா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக பாட்டிமா வந்துடுவாங்க. அங்கே அவங்க 2 பேருக்கும் ஷாக் ஆகிடும். அப்படியே பிளானை வந்து இது பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து திரும்ப தேவராஜோட கதைக்கு வருவாங்க. அந்த பொண்ணு யார் அப்படின்னு சிந்துஜா கேட்பாங்க. ஸோ கௌரியோட ஃப்ரெண்டுன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. பார்த்தா தேவராஜ் பின்னாடி இருந்து ஹாய் சொல்லுவான், ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் அந்த பொண்ணு பண்ணும். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, மாதேஷ்க்கு தான் அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கோவப்பட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ தான் சங்கீத்தோட மெயின் ஹைலைட். அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த டான்ஸை வந்து ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போவும் ஷாலினியவா அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜ் கூப்பிட்றாங்க. ஸோ ஷாலினியும் போகிறா. அப்போ வந்து பிரபு வந்து அங்கேயே பார்த்துட்டு இருந்தனால பாட்டி வந்து கூப்பிடுறாங்க, வா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவள் வரும்போது அது ஷாலினி பார்த்து பயந்துட்டு என்ன பண்ணுவா, ஓடி போய் கௌரியவா டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டதும் பாட்டி வந்து டைவர்ட் ஆகிடுவாங்களா. ஸோ பிரபு வந்து எஸ்கேப் ஆகிடுவான் அந்த இதில். பாட்டியும் போமா கௌரி டான்ஸ் பண்ண அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. ஷாலினி வந்து பயப்படாத, நான் ஏதாவது பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த வெயிட்டர்கிட்ட போவாள். போயிட்டு மேலே வந்து வெயிட் பண்ணு, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ஜூஸை வாங்கிட்டு போகிறாள். இவன் மேலே போகிறான்னா அதை ரவி பார்த்துட்றான். ரவிக்கு வந்து ஐயோ உங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கே, அவன் திருடிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகும்போது தான் பத்மாவதி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்கள நீ கவனி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா ஷாலினி வந்து ஜூஸை வந்து கௌரி மேலே ஊற்றிடுவா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மேலேயும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மேலே பார்த்தா அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே ஷாலினி வந்து இதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் சீக்கிரம் தப்பிச்சு போங்க, பாட்டிக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ரவியும் வந்து பார்த்துடுறான். ரவி வரும்போது கத்துறதுக்குள்ளே ஷாலினி வந்து சைலண்ட்டாக இரு, ப்ளீஸ் அவங்கள விடு, அவங்க வாழட்டும் அப்படின்னு எல்லாம் டைலாக் பேசுகிறா. லவ்னா உனக்கு என்னென்னு தெரியுமா, அவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், ப்ளீஸ் அவங்கள விடு,
நீ யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு அவ சொல்ல, ரவி என்ன யோசிக்கிறான், ஐயோ இது வெளியே தெரிஞ்சால் ஷாலினியை வந்து எல்லாரும் திட்டுவாங்களே, ஷாலினிக்கு பிரச்சனையாயிடுமே, அப்படி நான் நடக்க விட மாட்டேன், என்ன இருந்தாலும் ஷாலினியை நான் தான் காப்பாற்றுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். அப்படியே எபிசோட முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.